ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசிஎஸ்கே சேனல். இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குண்டு கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை, அடுத்து சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இப்போ சிக்கன் சேர்க்க போகிறோம். சிக்கனை 2 வாட்டி சும்மா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் உப்பு, அரை மூடி லெமன் சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அலசிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். இதில் இப்போது ஒரு கிண்டிடலாம். இப்போ 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ அடுத்து ஒரு வாட்டி கிண்டிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம ஒரு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கட்டி பூண்டு, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 பட்டை மிக்ஸ் பண்ணி அதை இதில் சேர்த்தாச்சு. கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம்.
1 கிலோ சிக்கனுக்கு 200 மில்லி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.